வரலட்சுமி விரதம் வழிபாடு மற்றும் பூஜை செய்யும் நேரம். ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை கொண்டாடப்படுவது வழக்கம். வீட்டில் செல்வம் செழிக்கவும் ஆரோக்கியத்துடன் இருக்கவும் இந்த வரலட்சுமி பூஜை செய்யப்படுகிறது. இந்த பூஜையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் பெரும்பாலும் வீட்டில் பெண்களே செய்து வருகின்றனர். வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு 2024 ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் 16ஆம் தேதி வருகிறது. அன்றைய தினம் மகா விஷ்ணுவிற்குரிய வளர்பிறை ஏகாதசி விரதம் வருவது மற்றொரு தனி சிறப்பாகும். அன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. மூல நட்சத்திரம் என்பது அன்னை சரஸ்வதி தேவிக்குரிய நட்சத்திரமாகும். அதனால் இந்த ஆண்டு ஆடி கடைசி வெள்ளியில் விரதம் இருந்து வழிபட்டால் 3 தேவியர்களை வழிபட்ட பலனும் அவர்களின் அருளும் கிடைக்கும். வரலட்சுமி பூஜை என்றும் அழைக்கப்படும் வரலட்சுமி விரதம் ஆண்களும் பெண்களும் வரலட்சுமி தேவியை வழிபடும் ஆடி மாதத்தின் கடைசி நாளாகும். லட்சுமி தேவி செல்வ செழிப்பின் அம்சமாகும். அவளை வழிபடுவதால் செல்வம், செழிப்பு, தைரியம், ஞானம் மற்றும் கருவுறுதல் ஆகியவை கிடைக்கும். 16 வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைத்து இருப்பதுதான் இந்த வரலட்சுமி விரதம். மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை கன்னி பெண்களும் திருமணமான சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்க வேண்டும். மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்க உகந்த நேரம் ஆகஸ்ட் 15 மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, ஆகஸ்ட் 16 காலை 6 மணி முதல் 7:20 வரை. வரலட்சுமி பூஜை செய்வதற்கான உகந்த நேரம் ஆகஸ்ட் 16 காலை 9 மணி முதல் 10:20 மணி வரை. அதுபோல அன்று மாலை 6 மணிக்கு மேல். புனர்பூஜை செய்வதற்கான உகந்த நேரம் ஆகஸ்ட் 17 காலை 7:35 மணி முதல் 8:55 மணி வரை. அதுபோல அன்று காலை 10:35 மணி முதல் 12 மணி வரை. ஆகஸ்ட் 18 காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. அதுபோல அன்று காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. வரலட்சுமி பூஜையை வியாழன், வெள்ளி, சனி என்று 3 நாட்கள் செய்யலாம். 3 நாட்கள் செய்ய முடியாவிட்டால் வெள்ளிக்கிழமை நாளில் செய்வது நல்லது. மகாலட்சுமியை வியாழக்கிழமை அழைத்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்யப்படுகிறது. சனிக்கிழமை புனர்பூஜை செய்யப்படுகிறது. திருமணமான பெண்கள் வியாழன் அன்று சூரிய உதயம் முதல் சூரியன் மறையும் வரை விரதம் இருந்து பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். வெள்ளிக்கிழமை அன்று பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக தலைக்கு குளித்து வீட்டை சுத்தம் செய்து கலசத்தால் வரலட்சுமியை அலங்கரிப்பார்கள். கலசத்தில் சந்தனம் பூசப்பட்டு அரிசி, நாணயங்கள், மஞ்சள் மற்றும் இலைகளால் நிரப்ப வேண்டும். பின்னர் ஒரு ஸ்வஸ்திகா சின்னம் வரையப்பட வேண்டும். கடைசியாக கலசத்தை மா இலைகளால் அலங்கரித்து மஞ்சள் தடவிய தேங்காயை மூடி வைக்க வேண்டும். விநாயக பெருமானை வணங்கி ஸ்லோகங்களை சொல்லி ஆரத்தி செய்து தெய்வத்திற்கு இனிப்புகளை வழங்குவதன் மூலம் பூஜை தொடங்குகிறது. பெண்கள் தங்கள் கைகளில் மஞ்சள் இழைகளை கட்டிக்கொண்டு பூஜையை தொடங்குவார்கள். கலசத்தின் அருகில் குத்துவிளக்கு ஏற்றுவது கூடுதல் சிறப்பாகும். இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை காலை 10:20 மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும். வரலட்சுமி பூஜை செய்யும் நேரத்தில் தாலி சரடு மாற்றிக்கொள்ள விரும்பும் பெண்கள் மாற்றிக்கொள்ளலாம். சில பெண்கள் உடல்நிலை பிரச்சனை காரணமாக இந்த வரலட்சுமி விரதத்தை வரும் வெள்ளிக்கிழமை கடைபிடிக்க முடியாவிட்டால் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை தினத்தில் கடைபிடிக்கலாம். அப்போதும் கடைபிடிக்க முடியாதவர்கள் நவராத்திரி 9 நாட்களில் வரும் வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். மகாலட்சுமியின் அருள் அப்போதும் பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.